எம்ஜிஆரால ஏன் ஆக முடிஞ்சுச்சு அப்படின்னா, எம்ஜிஆர் திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அமைட்டு செயலாளர்லாம் எடுத்துட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்டமைப்பை அப்படியே ஆட்சியறையில் ஏத்திட்டாரு. 2வது, அந்த காலத்துல திரை உலகத்தினுடைய புகழாரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எம்ஜிஆருக்கு அந்த சக்தி இருந்தது. 2வது, அவரு நடிக்கும் போதே கூலி தொழிலாளியாக, ரிச்சா தொழிலாளியாக நடித்து அந்த மக்களை தன் வசத்துக்கு கொண்டு வந்துட்டார். அவர்களும் முழுமையாக நம்பினார்கள். ஆனால் எம்ஜிஆர் வள்ளல் என்பதற்கு பொருத்தமில்லாத மனிதன். என்னை பொறுத்தவரை எந்த இடத்திலும் அவர் வள்ளலுக்கென்று பொருத்தமில்லாதவர். பழனி பாபா பேச்ச கேட்டா தெரியும், அத்தனையும் உண்மை. 3வது, அவருடைய காலத்தில் ஆட்சி அறையில் ஏறனு குண்டடிபட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவர் ஒரு முறை கூட இங்க தமிழ்நாட்டில் இருந்து கட்சியை ஆளவும் இல்லை, தமிழ்நாட்டை ஆளவும் இல்லை. இதுதான் உண்மை. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆரை புகழாரத்தின் உச்சத்துக்கு பேசுறாங்க.